காசில் நின்று ஒரு கார் வாங்கியிருக்கோம். இந்த காரை விற்று நிறைய பணம் சம்பாதிக்கணும். கண்ட்ரோல் இல்லை. வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங். விளையாட போகிறது கார் செல்லர் சிமுலேட்டர் டீலர்ஷிப் தான் விளையாட போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Welcome to car dealership. கார் கடை கொடுத்துருக்காங்க. இன்னும் கார் கடை ரொம்ப அழுக்காக இருக்குது. குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. என்னடா நீ எவ்வளோ குப்பை என்னென்னமோ பிடிச்சிருக்காங்க. என்னடா இங்கெல்லாம் நம்மளோட கடை தான் இந்த கார் கடை. இந்த கார் கடை தான் நம்மளோடது. இங்கே தான் நம்மலாம் கார் சேல் பண்ண போகிறோம். இதையும் இன்ஜினா இங்கே ஒரு இன்ஜின் இருக்குது, அதையும் எடுத்தாச்சு. இப்போ என்ன இதை மூடி வச்சுருக்கீங்க, இதையும் கழட்டி விட்ருவோம். இதையும் கழட்டி விட்டுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த காம்பியூட்டரில் தான் நம்ம ஃபுட் சேல் போடணும். அதில் தான் சேல் பண்ணணும் எல்லாம். இதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே தான் நம்ம கார் வாங்கலை. கார் வாங்கிட்டு நம்ம சேல் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட இப்போ 7500 இருக்குது. இங்கேனா நம்மளை போக சொல்கிறாங்க. ஆரம்பம் இருக்குது. இங்கே போவோம். என்னன்னு தெரியலையே. அது பஸ்ஸா? இப்போ என்ன நெய்பர்ஹுட்டுக்கு போக சொல்கிறாங்க. டிக்கெட் ப்ரைஸ் 20 ரூபா. நம்ம டிக்கெட் 20 ரூபா கொடுத்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி, ட்ராவல் பண்ணிடுவோம். 20 ரூபா கொடுத்து நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ இங்கே திருப்பி ஆரம்பமாக இருக்கிறது இந்த கார் தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கார் தான் நம்ம வாங்கணும். எவ்வளோன்னு தெரியலையே. சார் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. இதோட விலை 3222 ரூபா. அதையும் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டேன். துருடா நம்ம வண்டியை இந்த சைடு தான் ஆரம்பமாக காட்டுது. இந்த சைடு போவோம். அழுத்தி ஓட்டு காரு பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்கும். இதான் நம்மளுக்கு வந்து பார்த்து டேமேஜா. ஐயோ, காரை வாங்கின அடுத்த சைடை உடச்சி தள்ளிட்டேனா. இதெல்லாம் வாங்குவாங்களா? ஏமாற்றி வித்துற வேண்டியது தான். ஐயோ, கார் வாங்கின அடுத்த சைடு உடச்சிட்டேனா. ஐயோ, அடுத்த வாட்டி உடச்சிட்டேனா. இதெல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்குவாங்களான்னு தெரியலையே. நம்ம ஏமாற்றி வித்துற வேண்டியதுதான். எவனாச்சும் கிடைக்காம பேர போகிறான், அவன்கிட்ட வித்துற வேண்டியதான். நம்ம ரோட்டு சைடே போவோம். இது காட்டுற வழி ரொம்ப தப்பாகவே இருக்கும். டேமேஜ் ஆகும் காரு. அதனால் ரோட் சைடு. ஐயோ, கார் கண்ட்ரோல்லே இல்லைங்க. கண்ட்ரோலில் இல்லாமல் போய்ட்டுருக்கு காரு. எங்கேயும் மோதிடாமல். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க. எங்கே மோதிட்டேன். அப்படியே நம்ம இது கடைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். கடை லொக்கேஷன் அங்கே தான் கட்டுது. அங்கே தான் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. இந்த கடையெல்லாம் பின்னாடி அப்படியே ரிவேஸ் எடுக்க வேண்டியதான். ரிவேஸ் எடுக்கலாம். எடுத்துட்டு இப்போ பார்க் பண்ணணும். காரை பார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம விற்க போகிறோம். நம்ம இதை எடுத்ததே எவ்வளோன்னு தெரியலையே. ரொம்ப லாபம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே லாபம் பார்ப்போம். லாபம் நல்ல அமௌண்ட்டாக நம்மளுக்கு லாபமாக கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கார் நிப்பாட்டியாச்சு. இப்போ போய் கம்ப்யூட்டருக்கு போய் காரை விற்க வேண்டிய நேரம். வெப்பேஜுக்குள்ளே போய் நம்ம கார் இங்கே இதை விட சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு என்டர் ப்ரைஸு நம்ம 3222 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதனால் ஒரு 5000 ரூபா போட்டு கொடுப்போம். எவன் வாங்காமல் போயிடும். காரை வேறு டேமேஜ் பண்ணிட்டோம். புட் ஆன் சேல் போட்டாச்சு. இப்போ வெளில வர வேண்டியதான். வெளில வந்துட்டு யார் வாங்குறாரா அப்படின்னு பார்ப்போம். வெளில வந்தாச்சு. எவன்டா வாங்க வரீங்க? 3 பேர் வந்துட்டாங்கங்க. ஃபஸ்ட்டு சார் உங்களுக்கு இந்த கார் வேணுமா? ஆமாண்டே தம்பி, எனக்கு இந்த கார் எவ்வளோக்கு கிடைக்கும்? சார் ஜஸ்ட்டு 5000 தானா? நான் காசு கட்டி தான் வாங்க போகிறேன்.
எனக்கு கொடுத்துறியா? அவ்வளோதாங்க. 5000 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துட்டாங்க. அதனால் 5000 ரூபாய்க்கு அப்படியே நைட்டு ஆயிடுச்சு. வெப்பேஜுக்குள்ளே போயிட்டு இதில் நம்ம அப்கிரேட்ஸு, டெக்கரேஷனு, ஆஃபீஸ்லாம் எடிட் பண்ணலாமா? அதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. கீழே போயிட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நம்ம கண்டெய்னரா எதுக்கு அங்கே போக சொல்கிறாங்கன்னு தெரியல. போவோம். என்னமோ கண்டெய்னருக்கு போக சொல்கிறாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுறாங்க? ஸ்லீப் மாதிரி காட்டுது. ஓ, இது நம்ம வீடு தானா? ஐயே. ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல வீடு வாங்கணுங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளேயே எத்தனை நாள் தான் படுக்கிறதோ. கொசு நல்லா கடிக்குது. எப்பா தூங்க வேண்டியதான். காலைல இருந்துச்சு. எவ்வளோ ஸ்டார் இந்த கேமுக்கு கேட்குறீங்க? நம்ம எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம்? எத்தனை ஸ்டார் அதெல்லாம் கொடுக்க வேணாம். வந்தாச்சு, வெளில போவோம். நைட்டு பூரா இருந்ததில் நம்மளுக்கு கொசு கடி தாங்க முடியலைங்க. ஒரு வீடை வாங்கி போவோம். என்னாச்சு? ஓ, இது ட்ரெய்லரா? சும்மா நம்மளுக்கு சொல்லி தாங்க கொடுத்துருக்காங்க. ஐயே தெரியாமல் நம்ம என்னமோ விளாண்டுட்டு இருந்திருக்கோம் சீரியஸாக. இப்போ தான் ஆரம்பிக்குதே கேமு. சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒரு கார் வாங்கிடுவோம். போய் கார் வாங்க வேண்டியதாங்க. கார் கடை நம்ம ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நெய்பர்ஹுட்டுக்கு தான் போகிறோம். நெய்பர்ஹுட்டு எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க நெய்பர்ஹுட்டுக்கு. ஆனால் பக்கத்தில் தான் நெய்பர்ஹுட் இருக்குது. நம்ம நடந்தே போயிருக்கலாம். ஆனால் பல வருஷம் ஆயிடும் நடந்து போகிறதுக்குள்ளேயும். இந்த கார் எவ்வளோ வரும்? இந்த கார் கம்மியான ப்ரைஸ்க்கு. ஏம்மா, இந்த கார் எவ்வளோம்மா? இது 8300 ரூபாயா? போமா, எனக்கு காசே அவ்வளோதான் இருக்குது. 9300 நான் 8300 9300. இதெல்லாம் உங்களுக்கு என்ன நம்மள்கிட்ட இருக்காது? சாரி 8300 9300. நம்ம எப்போ பார்த்து உளறிக்கிட்டே இருக்காங்க. நான் கரெக்டாக சொன்னேன்னா 9300. நம்ம வச்சுருக்கிறது 9218. இப்போது ஒரு கார் வாங்கிட்டோம். அதனால் நம்மளுக்கு காசு குறைஞ்சிருச்சு. இதை சேல் பண்ணிட்டு நிறைய காசு சம்பாதிக்கணும். காரா டாப் ஸ்பீடு கேரளாலாம் போட்டுட்டு போகணும். அழுத்துறா வண்டியை. என்னங்க இந்த வண்டி கிளிப்பாக அடிக்குது. இந்த வண்டியை வாங்கிட்டோமோ? தப்பான வண்டியை வாங்கிட்டோம். சரி, நம்ம ஸ்பீடாக சும்மா லைட்டாக திருப்போம். சும்மா வாயம் உள்ள லைட்டாக அப்படி திருப்பினாலே கீழே விழுந்துடுங்க வண்டி. வண்டியே ஐயோ கீழே விழுவது. இது எப்படி இப்போ ஆஃபீஸுக்கு டேரெக்டாக கொண்டு போகணும்? ஐயோ பார்க்காத நேரத்தில் போய் முட்டிட்டேன். என்ன கார் ரிவர்ஸ் எடுத்து ஐயோ காரை ரிவர்ஸ் ஐயோ முட்டிட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன பண்ணுறது? எடுக்க முடியலைங்க காரெல்லாம் எடுக்கவே முடியலைன்னு. என்ன காருன்னு கட்டுது? அம்மா ரிப்பேர் மாதிரி என்னமோ காட்டுவாங்க கொடுத்துருக்கோம். காருங்கடா கஷ்டப்பட்டு வாங்கினேன்டா. காரை திருடிட்டாங்களே. ஒருவேளை நம்ம ஆஃபீஸ்க்கு போயிருக்குமோ? போய் ஆஃபீஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆஃபீஸில் ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே காணுங்க. ஐயோ கஷ்டப்பட்டு 3000 ரூபா போட்டு வாங்கினேனேடா கார். குப்பையாக போட்டுச்சு. கஷ்டப்பட்டு 3000 ரூபா கொடுத்து அந்த கார் வாங்கி எக்க பண்ணுச்சு. அங்கே என்னமோ இருக்குது. அந்த இடத்துக்குலாம் நம்ம போனதே இல்லையே. போய் பார்த்துட்டு வருவோமா? அங்கே பாருங்க, அங்கே காரை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இது என்ன இடம்னே தெரியலை. என்ன இடமா இருக்கும்? என்ன இடம்? கார் பெயிண்ட்டு. ஓ, கார் ரிப்பேர் பண்ணுற இடம். காருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். டயர்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் கார் பெயிண்ட்டு அது மாதிரி தான் நினைக்கிறேன். இவன் நினைக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? கார் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுமா? என்ன நவர மாட்டேங்குது வண்டி.
இவனை டாக்குன்னு கடையாது கொடுத்தா எதுக்கு 1414 கேட்குறாங்கன்னு தெரியலையே. கொடுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறான்? சரி ஃபஸ்ட்டு இங்கேனா என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே தான் கார் பெயிண்ட்டு நம்ம அடிக்கணும். அதுக்கு இங்கே எழுதி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம கார் வீல் எது வேணும் பண்ணி ரிப்பேர் பண்ணுறாங்களோ. அவ்வளோவா நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் அந்த காரை. இங்கே பாருங்கள், நிறைய என்னென்னமோ கேட்டிருக்காங்க. பேரம் பேசுகிறது இருக்குது. அப்புறம் இது காரை துடைக்கிறதுக்கு ஸ்பான்ச்செல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளால் அன்லாக் பண்ண தான் முடியலை. எவ்வளோ வாங்கியிருக்கு காரு டேமேஜ். இவ்வளோ டேமேஜ் வரைக்கும் நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருந்தோமோ. 2 வாட்டி ஃப்ளிப் அடிச்சிருச்சு காரு. அப்புறம் ஒரு வாட்டி போய் சொருவிட்டேன் நம்ம வீட்டு மேலே. நம்ம வீடு உடஞ்சிருந்துச்சுன்னா ஐயோ அதுக்கு வேறு காசு கட்டி வீடை வாங்கணுமா? வீடு வேறு எவ்வளோ வருமானு தெரியலையே. கார் சேலர் சிமுலேட்டரில் வீடு இல்லாமல் வாங்க முடியும் தெரியலையே. ஒருவேளை கண்டெய்னர் மட்டும்தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இவன் எவ்வளோ நேரம் தான் ரெடி பண்ணுவானோ தெரியலையே. எப்படா ரெடி பண்ண பாய்? கொஞ்சம் லேட்டாக தான் பாய் ரெடி பண்ணுவேன், அதனால வெயிட் பண்ணுங்கோ, நான் ரெடி பண்ணி தந்துடுவேன். ஐயோ எப்போ ரெடி பண்ணான்னு தெரியலையே. இதுக்குள்ளே விடிஞ்சிருமோ? நைட்டு ஆகிற போது அதுக்கு டப்புன்னு முடிச்சிட்றா. நான் போய் இதை விற்று போய் தூங்கணுண்டா. ஐயோ டே டப்புன்னு முடிச்சிட்டு டப்புன்னு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குங்க. ஒன்றே ஒன்று முர்ரா டப்புன்னு முர்ரா. எவ்வளோ நேரம்டா எடுத்துப்ப பாய்? இன்னும் கொஞ்சம் தான் பாய் இருக்குது. இதை முடிச்சிட போகிறேன் பாய். சரி முடி. எனக்கு எப்போ முடிப்பான்னு தெரியல. முடிக்க போகிறான். எப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. எவ்வளோ நேரம்? இனிமேல் இந்த கடைக்கே வரக்கூடாது. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான்? ஏன்னா நம்ம அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம். என்னடா கார்னு காட்டுது? என்டர் காட்டல தானே. எங்கேயோ என்டர் காட்டின மாதிரி இருந்துச்சு. எங்கே காட்டுனுச்சு? இது கார் தான் கட்டுது. இங்கே தான் என்டர் காட்டுதான். சரி நம்ம காரை எடுத்து நம்ம ஆஃபீஸ்க்கு ரிவேஸ் கியர் போட்டு ரிவேஸ் எடுறா வண்டியா. என்னடா முன்னாடி போகுது? ரிவேஸ் என்ன ரிவேஸ் பண்ணுது? கார்லேருந்து போகிறது. ஒரு வேளை பெட்ரோல் தீர்ந்துட்டோம். பெட்ரோல் தீர்ந்துட்டா என்ன? ஐயோ பெட்ரோல்லாம் தீரல. கார் நான் கரெக்டாக தானே கண்ட்ரோல் பண்ணேன். அப்புறம் எதுக்கு இந்த கார் ரிவேஸ் எடுக்கலை? சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம காரை எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஃப்ளிப்பு எதையுமே அடிச்சிடாமல் கொண்டு போயிடும். ப்ளீஸ் கீழே விழுந்துடாத. அதான் நான் 1414 ரூபாய்க்கு ரெப்பேர் பண்ணியிருக்கேன். கீழே விழுந்துடாமல் ப்ளீஸ். எப்பா கீழே விழுந்துடாமல் நிப்பாட்டியா யாச்சு. இன்னும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு என்னென்ன கேம் ப்ளே பண்ண கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இதோட பார்ட் 2 வேணும்.